வணக்கம் உறவே. நேற்றுக்கு கோவைக்கு போயிருந்தேன். அவினாசி ரோட்டில் லைன் ஸ்டாப் பகுதி இது. இங்கே வேடசுந்தூர் வட்டம் கற்காம்பட்டியை சேர்ந்த குமரன் ஐயாவை பார்க்க போனேன். வேடசுந்தூர் அரசு பள்ளியில் எஸ்எல்சி முடிச்சுட்டு கோவை அரசு பொறியியல் கல்லூரியை பொறியியல் பட்டம் பெற்று இந்துஸ்தான் பெட்ரோலியத்தில் 2 ஆண்டு வேலை பார்த்தாரு. அதன் பிறகு அதை விட்டுட்டு வளைகுடா நாட்டுக்கு எண்ணெய் நிறுவனத்தில் போய் 14 வருஷம் இருந்துட்டு இங்கே கோவையில் இப்போ சிறு தொழில் அதிபராக இருக்கார். மார்க்சிய சிந்தனை மையம் மூலம் இவர் எங்களுக்கு அறிமுகமானார். எங்கள் ஊரில் சிவலிங்க ஐயாவோட சேர்ந்து நாங்கள் நடத்துகிற மாணவர் கோடை சங்கமத்திற்கு வந்து நீங்களும் தொழில் அதிபராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரையாற்றுவார். அதோட நன்கொடையும் வழங்குவார். சென்ற மாதம் ஐரோப்பாவுக்கு 1 மாதம் சுற்றுலா போயிட்டு வந்தார். ஒரு கல்வி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்றதுக்கு இவரும் ஒரு சாட்சியாக இருக்கிறார் உறவே. பாருங்களேன் கோவையை. நீங்களே குமரனையாட்ட பேசி முடித்த முன்னாடி கேஎம்சிஹெச் போகிறதுக்கு நான் சொன்னேன். அவர் வண்டியில் கூப்பிட்டு வந்தார். அங்கே வந்து எங்கள் சின்ன மாமனார் வந்து அங்கே ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்காக இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக அருமையாக இருக்குது. வெளிநாட்டுக்கு இணையாக அந்த சாலை, அவினாசி சாலை மேம்பாலம், இது பறக்கும் சாலை இருக்குது. இப்படி இருக்கிற இந்த தமிழ்நாட்டை குறி வச்சு இதை பின்தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க. அது ஏன்னு தெரியல. இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறிருக்கு. ஆனால் அறிவியலுக்கு எதிராக ஏன் இங்கே படையெடுக்கிறாங்கன்றதான் தெரியல. பாருங்கள் உறவே, இங்கே வந்து மருத்துவம் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்லை. அது மாதிரி கட்டணம் கூட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கேஎம்சிஹெச்சோட முகப்பு. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் தமிழகத்துக்கு மருத்துவ சுற்றுலா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இருக்குது உறவே. இதன் பிறகு வந்து மேலே கோப்பு காட்சியை பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பாருங்கள் உறவே. கோவை மாநகரின் அழகிய காட்சியை இது பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது அந்த காலத்தில் வந்து சேர சோழ பாண்டியர் ஆளுகையில் இருந்தது. அதன் பிறகு நாயக்கர் ஆட்சியின் கீழே வந்து பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி கைக்கு போனது. இங்கே அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வெளிநாடுகளுக்கு இணையாக ஏன் கூடுதலாக கூட சொல்லலாம், அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. நான்லாம் சிறு வயதில் இங்கே வரும்போது லட்சுமி மில்லை பார்த்துருக்குறேன். அப்புறம் வந்து இந்தியாவின் எடிசன் சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு அருங்காட்சியகம் பார்த்துருக்கேன். மருதமலை முருகன் கோயில் பார்த்துருக்கேன். வெளிநாடுக்கு இணையாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த கோவை மாநகரம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அறிவியலுக்கு எதிரான சிந்தனை வளர்ந்துருக்குன்னு நினைக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உறவு.